ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ப்ரோ, இந்தியாவில் F1 திரும்ப வரப்போகுதா? 2-3 விஷயத்த ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். வராது. இதோட ஸ்கிப் பண்றதுனால ஸ்கிப் பண்ணிடுங்க. ரீசன்ஸ் ஏன்னு சொல்றது கேட்கறதுக்கு ரெடினா கேளுங்க. ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் இவனுங்க பண்ணுவானுங்க. இது ஒரு என்ன சொல்றது, பப்ளிசிட்டி கிமிக்கு, இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. முன்னாடி ஃபார்முலா 1 இந்தியாவில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியா, 2012 ஓகே, அந்த டைம்ல எனக்கே 22 வயசு வந்திருக்கும். அப்போ வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா 1 ஸ்போர்ட் இல்ல என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி டாக்ஸை போட்டு தாக்குனாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்தியா விட்டு வெளியே போச்சு. ஒரு டெக்கேடே ஆகி போயிடுச்சு. இப்போ ஃபார்முலா 1 எப்படி இருக்குது பார்க்க? வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. லாஸ் வேகாஸ்ல அந்த ஸ்பியரை பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு. கொடுக்குற காசுக்கு அதாச்சும் ஒருத்தரா அப்படின்னு தோணும். அபுதாபி நைட் ரேஸ், ஒவ்வொன்றும் சிங்கப்பூர் போய் பாருங்க, மரீனா பே சர்க்கியூட் பலன்னு இருக்குது. நம்ம ஊர்ல இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க். சரிடா, எப்படா நீ இதை சொல்றேன்னா, மோட்டோ ஜிபி போயிட்டு வந்தேன் என்னன்னா 7,500 8,500 கொடுத்து போனேன் நானு. ஒரு லான்ல எங்கேயோ ஒரு லான்ல நின்றுட்டு இருந்தேன். என்ன இன்ஃபுளுன்சரா வந்து என்ன யூஸ்? ஒன்னும் யூஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, தண்ணி இன்னும் எதுவுமே கிடையாது. ரொம்ப பேடான ஒரு மேனேஜ்மெண்ட்னு கூட சொல்லலாம். ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட் ஃபார்முலா 1. ஸோ இப்போ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணி நார்மல் லேமனால அஃபோர்ட் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த F1 மூவி வந்ததுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ கிரேஸ் அதிகமாயிருச்சு. நிறைய பேர் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது ஹார்ட் ஏர்ன் மணியை வந்து கொண்டு போய் அதில் போடுவாங்களான்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பே இல்லை. என்னைய கேட்டிங்கனாக்கா இன்ஃப்ளூயன்சராக இருந்து ஃப்ரீயாக கொடுத்தா போவேனே தவிர்த்து காசு கொடுத்துலாம் ரொம்ப கஷ்டம் போய் பார்க்கறது. இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 ரூபாயை போட்டு சிங்கப்பூரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஜஸ்வந்த் பார்த்துட்டு வந்தார்ல அந்த மாதிரி. சரி, ஓகே ப்ரோ, அது இல்லாமல் வேற என்ன ரீசனு? இந்தியாவில் டெல்லியில நடக்கிற ஒரு இது கூட என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸு கூட அத்லெட்ஸ் வரதுக்கு இப்போ ரெடியா இல்லை. ஏன்? AQI, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்தா பிரச்சனையாவது, விளையாட முடியல, ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகுதுன்னு வரவன்லாம் கிளம்பி போறான். ரீசெண்டா டென்மார்க்ல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இங்க எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தது கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.